அப்பா 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 மாமாவா? ஐயோ எங்க? அடி பாவி சண்டாளி, நீ என்ன ஏமாத்துறியா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. ஐயோ அப்பாங்க. வேணா ஆதர, இந்த பிரபு ஒரு தடவை வேணா ஏமாறுவான், அதுக்காக எல்லா தடவையும் ஏமாற மாட்டான், புரியுதா? ஐயோ எங்க சொன்னா கேளுங்க, நிஜமா அப்பா தான். வாய்ஸ் கேளுங்க, அப்பா கூப்பிடுறது கேட்டுச்சா? ஆமா ஆதர. இருங்க அப்பா, கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க உள்ள வாங்க. ஏங்க நீங்க அப்பா வாங்க மாமா, வாங்க அத்தை. ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்த மாப்பிள்ள. அப்படியாங்க மாமா, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? என்ன விஷயம்ப்பா? மடி, அப்பா சொல்றேன்னு நீனும் மாப்பிள்ளையும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாமா, உங்களை நாங்க தப்பா எடுத்துப்போமா? அதான்ப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அது சத்யாவோட அண்ணன் பூபதி தான் எம்எல்ஏவை தூண்டி விட்டு சின்ன மாப்பிள்ளைய தப்பு தப்பா பேச வச்சு வம்பு வழக்க வச்சான். அவங்க நடந்துக்கிறத பார்த்தா தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. ஏதாவது சண்டையை போட்டு பிரச்சனையை உருவாக்கி இதை நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்களோன்னு எனக்கு தோணுதுமா. அந்த புள்ள சத்தியா சின்ன மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழுன்னு எனக்கு தோணலம்மா. அதனால என் மனசுல படுறத சொல்றேன். அவங்க சண்டை போட்டு நாமளை அசிங்கப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நாமளே ஃபங்க்ஷனை நிப்பாட்டிட்டு அந்த புள்ளைய வீட்டை விட்டே அனுப்பிடலாமா. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கார்த்தி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆதர, இந்த விஷயத்துல உங்க அப்பா சொல்றதா சரி. சத்யாலாம் திருந்தி வாழ்றவளே கிடையாது.